ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இதுதாங்க நம்மளோட வெட்டி வேர் செடி. ஆயில் காய்ச்சறக்கு நம்ம தோட்டத்துலேருந்து வெட்டி வேர் எடுத்துகிட்டு வந்து போட்டு காய்ச்சிட்டு இருந்தா. இப்போ மாடி தோட்டத்துலேயே வச்சு பார்க்கலாம் எப்படி வருதுன்னு சொல்லி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் 2-3 பேர் சொல்லியிருந்தாங்க. மாடி தோட்டத்தில் வச்சா ரொம்ப நல்லா வரும். 10 மாதங்க வெட்டி வேரோட லைஃபு. 10 மாதத்தில் ஜம்முன்னு ஒரு ஃபுல்லாக பரவிடு, வேராக பரவிடு, மண்ணே இருக்காத அளவுக்கு பண்ணிடும். இதனுடைய தன்மை அந்த மாதிரி அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நாங்கள் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி லென்த்தாக இருந்துச்சுங்க. இப்படி தான் இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 2 அடி 2.5 அடி ஹைட்டுக்கு இருந்துச்சுங்க. ஆனால் நம்ம மாடி தோட்டத்தில் வைக்கிற போது பார்த்திங்கன்னா மண்ணோட தரம் நல்லா இருக்கணுங்க. வேர் ஊடுருவி போகிற அளவுக்கு இருக்கணுங்க. ஏன்னா வேருக்கு நல்லா ஆக்சிஜன் இருந்தால் தான் செடி நல்லா வருங்க. வேரும் நல்லா ஸ்ப்ரெட் ஆகும். அப்போ என்ன பண்ணணும்னா, நம்ம வாங்கிட்டு வந்ததுக்கப்புறம் மண்கலவை பார்த்திங்கன்னா 2 பங்கு நான் எப்படி போட்டிருக்கேன்னா 2 பங்கு தேங்காய் நார், 2 பங்கு பார்த்திங்கன்னா மண்புழு உரம், இல்லைன்னா கம்போஸ்ட்டுங்க. நம்ம வீட்டில் வேஸ்ட்டு கழுவி வச்சு கம்போஸ்ட் பண்ணிட்டோம்னா அந்த கம்போஸ்ட்டு 1 பங்கு தான் மண் போடுறாங்க. அதனால் மண் நம்ம வீட்டு கீழேயே பக்கத்தில் மண் இருக்கும்லங்க, அந்த மண்ணை எடுத்து போட்டுக்குவேன். இப்போ செம்மண்ணெல்லாம் யூஸ் பண்ண மாட்டேங்க. போட்டுட்டு நம்மளுடைய மால்ட்டெல்லாம் பண்ணுற போது நம்மளோட தோலெல்லாம் எடுக்கிறோம்லங்க, அதை காய வச்சுட்டு கம்போஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன். அது எல்லா செடிக்குமே காய வச்சு கம்போஸ்ட் பண்ணி அதுதாங்க உரம். 0 காஸ்ட்டில் தான் நான் கொடுத்துட்ருக்கேன் எல்லா செடிக்குமே உரம். ஓகே, தேங்க்யூ.